ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மொபைல்ல 2 வாட்ஸ்அப்பை எப்படி ஓப்பன் பண்றது அப்படின்னு தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் தேவையில்லைங்க. நார்மலா மொபைல்லயே இந்த ஆப்ஷன் இருக்குது. இது எப்படி எனேபிள் பண்ணி இந்த 2 வாட்ஸ்அப்பை யூஸ் பண்றது அப்படின்னு தாங்க பார்க்க போறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசா வர்றீங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வருங்க. அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எங்களுக்கு ஒரு மோட்டிவ் தருங்க அது பண்றதுக்கு. சரிங்களா? சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரிக் யூஸ் பண்ணி 2 இன்ஸ்டாகிராம், 2 ஃபேஸ்புக் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிக்கலாங்க. ஃபஸ்ட்டு மொபைலில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தால் ஆப்ஸ்ன்னு இருக்குது. அந்த ஆப்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாங்க. ஒவ்வொரு மொபைல் வெவ்வேறமாக இருக்குது. இதில் டூயல் ஆப்ஸ்ன்னு சொல்லி இருக்குது. ஆமாங்க, டூயல் ஆப்ஸ் அப்படிங்கிறதுல தான் நம்ம வந்து எடுக்கணும். இல்லை ஒவ்வொரு மொபைலில் சர்ச் ஐக்கான் இருக்குது. நீங்கள் சர்ச் ஐக்கான் லிங்கோட டூயல் ஆப்ஸ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணால் அந்த ஆப் வருங்க, நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த ரெட்மி மொபைலுங்க இது. ரெட்மி மொபைலில் டூயல் ஆப்ஸ்ன்னு சொல்லி இருக்குது. சப்போஸ் ஒவ்வொரு மொபைலில் ஆப் க்ளோன் ஆப்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது. அதையும் நான் சொல்கிறேன். சரிங்களா? இப்போ பாருங்கள், டூயல் ஆப்ஸ்ன்னு சொல்லி கிளிக் பண்ணோன்னா ஃபஸ்ட்டாக வந்துருச்சு. இது வந்து இன்னொரு மொபைல் இல்லைங்க. இதில் பாருங்கள், நாம் வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தால் ஆப்ஸ்ன்னு சொல்லி இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணோன்னு பாருங்கள் ஆப் க்ளோனர் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஆமாங்க, ஆப் க்ளோனர் அப்படின்னு சொல்லி இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாங்க. ரெண்டு ஒன்று தாங்க. இது வேறு மொபைல். ஒவ்வொரு மொபைல் பேர் வேறு மாதிரி இருக்குது. இன்னொரு மொபைலில் க்ளோன் ஆப்ஸ்ன்னு சொல்லி கூட இருக்கலாம். நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாங்க. ரெட்மி மொபைலாக இருந்தால் நீங்கள் டூயல் ஆப்ஸ்ன்னு சொல்லி சர்ச் பண்ணாமல் போதுங்க, வந்துருங்க. சப்போஸ் ஒவ்வொரு மொபைலில் ஆப் க்ளோனர்னு இருக்குது, இல்லை க்ளோன் ஆப்ஸ்ன்னு சொல்லி இருக்குது. நீங்கள் சர்ச் பண்ணால் மட்டும் போதுங்க. இப்போ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க. இல்லை பாருங்கள், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டெலிகிராம், வாட்ஸ்அப் எல்லாமே 2 வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணிக்கலாம், 2 டெலிகிராம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்குது. உங்களுக்கு எந்தெந்த ஆப்பில் 2 வேணுமோ அதில் நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்பாக மாறிடுங்க. ஆமாங்க, இப்போ உங்களுக்கு எது தேவையோ அதில் நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா 2 வாட்ஸ்அப்பாக மாறிடுது, இன்ஸ்டாகிராமாக மாறிடுது. இப்போ எது வேணுமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒன்று கிளிக் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து வாட்ஸ்அப் தான் கிளிக் பண்ணுறேன்னா, இப்போ கிளிக் பண்ணுறேன் பாருங்க. இப்போ கிளிக் பண்ணிவிட்டு கிரியேட் ஆப் க்ளோன் அப்படின்னு சொல்லி இருக்குது. அது ஆன் பண்ணிட்டீங்கன்னா ஆன் ஆயிரு. சப்போஸ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். கீழே ரீநேம் ஆப்னு சொல்லி இருக்குது. நீங்கள் ஆப்பில் வந்து ரீநேம் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப்னுங்கிறத நீங்கள் வேறு பேர் வச்சுக்கலாம். அது உங்கள் இஷ்டம். நேம் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாங்க. இப்படி வந்து ஈஸியாக வந்து உங்கள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையுமே 2 ஆப்பாக யூஸ் பண்ணிக்க முடியும் மொபைல் யூஸ் பண்ணி. சரிங்களா? இப்போ பாருங்கள் 2 வந்துருச்சு. வாட்ஸ்அப் ஒன்று வந்துருச்சு, வாட்ஸ்அப் க்ளோன் ஒன்று வந்துருச்சு. எனக்கு 2 வந்துருச்சு பாருங்கள். இது மாதிரி நீங்களும் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த ஆப்ஷன் மூலிமா. இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் யூஸ் பண்ணவே தேவையில்லைங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. ஒவ்வொரு மொபைலில் டூயல் ஆப்ஸ்ன்னு சொல்லி கூட இருக்குது, க்ளோன் ஆப்ஸ்ன்னு சொல்லி இருக்குது. அதை சர்ச் பண்ணுறது மட்டும் நீங்கள் சர்ச் பண்ணி காட்டா. மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்பேன் நண்பர்களே. பை, டேக் கேர்.